காலை வணக்கமானவர்களே. தண்ணீர் குடிக்காமல் வாழ முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணி இல்லாமல் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. ஆனால் தண்ணியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற உடம்பு 50% தண்ணியால் தான் இருக்குது அப்படின்றாங்க. தண்ணி குடிக்கலைன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறந்து போயிடும், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்ம ரத்தத்தில் இருக்கிற செல்லில் இந்த மொல்கூல்ஸ்னு ஒரு பாகம் இருக்குல்ல, அதுக்கு தண்ணி கட்டாயம் தேவைப்படுது. அது இல்லாமல் நம்ம எதையுமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதன் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறான் டைரெக்டாக. ஆனால் 1 லிட்டர் தண்ணி நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக கிடைக்கிறது. என்னென்னா சாலிடு ஃபுட்டு, பழம், காய்கறி, ப்ரெட்டு, இந்த இறைச்சி, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற உணவு பார்க்கறதுக்கு சாலிடாக இருந்தாலும் அதில் 30லேருந்து 90% தண்ணீர் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். 3 லிட்டர் தண்ணி வெளியிலேருந்து நமக்கு கிடைக்குது. எப்படின்னா நம்ம சில நேரத்தில் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற தண்ணி. ஆனால் 10 லிட்டர் தண்ணி நம்ம உடம்புல இருந்து பல உறுப்புகள் மூலமாக சுரக்கப்படுகிற நீர்லேருந்து தண்ணீர் கிடைக்கும். சரியாச்சா? அதை விட முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம ரத்தம் மொத்தம் 5 லிட்டர் இருக்கான். அந்த 5 லிட்டரில் 3 லிட்டர் தண்ணி தானா. ஆனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த ரத்தத்தினுடைய தன்மையை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தண்ணீரை பற்றி தண்ணி. வணக்கம்.